வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பதவிக்காக இன்ப நிதியும் அமைச்சர்கள் ஏற்றுக்கொள்வார்களாம். எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனம். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளாராம். அதன் தொடர்ச்சியாகத்தான் 8ஆம் நாளான இன்று கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம், புவனகிரி ஆகிய தொகுதிகளில் மக்களை சந்தித்து மக்கள் குறைகளை ஏறும் கேட்டிருந்து அவர் இந்த மாநாட்டை பரப்புரையும் செய்து வந்திருக்கிறார். அது மட்டுமின்றி இறுதியாக காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் மக்களை சந்தித்து பேசினாராம். அப்போது எனது எழுச்சி பயணம் ஸ்டாலின் தூக்கத்தை கலைத்து விட்டதோ, நேற்று சிதம்பரம் வந்து உங்களுடன் ஸ்டாலின் என்ற விளம்பரத்தை வெளியிட்டார். இத்தனை நாளாக யாருடன் இருந்தால் ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு போட்ட மக்களை இன்பத்தால் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார். மக்கள் செல்வாக்கை இந்த நிலையில் மக்களை ஏமாற்றுவதே இந்த புதிய திட்டம் கொண்டு வருகிறது என்று கூறியிருந்தாராம். அது மட்டுமின்றி 46 கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசு 50 மாத மக்களுக்கு நாமும் சாத்தியம்தான் நிச்சயம். ஆமாம், அம்மா ஆட்சியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கிராமந்தோறும் மக்களை சந்தித்து வந்தனர். இதை காப்பியடித்து ஸ்டிக்கர் ஒட்டி உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கொண்டு வந்துள்ளார் ஸ்டாலின் அவர்கள். வாரம் ஒருமுறை கோட்டாட்சியர், தாசில்தாரர், விஓ போன்ற மக்களை சந்தித்து குறைகளை தீர்த்து அரசு நமது அரசு உங்களை போன்று மக்களை நாங்களும் ஏமாற்றவில்லையாம். அது மட்டுமின்றி 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் 525 அறிவிப்புகளை வெளியிட்டு செயல்படுத்துவோம்னு சொன்னீங்களே, 10% கூட செயல்படுத்தவில்லை. 100 நாள் வேலை திட்டம் 50 நாளாக குறைந்துவிட்டது. கல்வி கடன் ரத்து செய்யவில்லை. தேர்வு ரத்து சொன்னார், ஆனால் செய்யவில்லை. முதல் கையெழுத்துன்னு சொன்னார், ரத்தும் செய்யவில்லை. நிதியோ அந்த ரகசியத்தை சொன்னாரா? பொய்யான ஆட்சிக்கு மரணடி கொடுக்கும் உரிமை தொகை கூட 1000 ரூபாய் கொடுப்பதாக சொல்லி 28 மாதம் கழித்து கொடுத்தார். அதுவும் அதிமுக போராடியால் தான் இந்த மகளிர் தொகையானது மக்களுக்கு சென்றடைந்துள்ளது என்றும் கூறியுள்ளாராம். தான் கொடுத்த 1 கோடியே 15 லட்சம் பேருக்கு தான் கொடுத்தனர். இன்னும் 8 மாதம் தான் இருக்கும். இப்ப 30 லட்சம் பேருக்கு கொடுக்கிறாராம். தேர்தலை எதிர்நோக்கி தான் இந்த செயலானது ஈடுபட்டு வருகிறார் என்பதே கூறுகிறாராம். பெண்கள் மீதாக இறக்கப்பட்டு கொடுக்கவில்லை. ரேஷன் கடையில் 2 கிலோ சர்க்கரை கொடுத்தாரா? எஸ் மானியம் கொடுத்தாரா? 525 அறிவிப்புகள் வெளியிட்டார், செய்யவில்லை. நான் சொன்னது ஒன்று செய்தது ஒன்று அவள் விமர்சனம் செய்துள்ளாராம். அது மட்டுமின்றி டாட்ஸா கடையில் கூட கள்ளச்சரக்கு ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனையாகுதாம். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய், ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் மேலிடத்துக்கு போகுதாம். வருடத்துக்கு 5400 கோடி ரூபாய் கொள்ளை. ஏழை மக்கள் தான் டாஸ்மாக் போறாங்க, அதுவும் தவறுதான். அந்த ஏழைங்கிட்டே புடுங்குற அரசு திமுக அரசு. அதனால தான் ஆண்டவன் செந்தில் பாலாஜியை உள்ளே வச்சிட்டாரு. அமலாக்கத்துறை விசாரணையில் 1000 கோடி ரூபாய் ஊழல், மொத்தம் 40,000 கோடி ஊழல் செய்ததாக திமுக அரசு மீது குற்றச்சாட்டுகளும் எழுந்து வருகிறதா. இந்த நிலையில் தான் 2001 தேர்தலில் பாஜக கூட்டணி இருந்தீர்கள், அப்போது இனித்தது, இப்போது கசக்கிறதா? இதையெல்லாம் சிறுபான்மை மக்கள் ஓட்டு வாங்குவதற்கு போடும் வேஷம். சிறுபான்மை மக்களே, திமுகவை நம்பி ஏமாதீர்கள். எங்களுடன் கூட்டி வேறு, கொள்கை வேறு, திமுக கொள்கை வேறு. அடமானம் வைக்கும் கட்சி தான் கம்யூனிஸ்ட். வீச்சுக்கு எல்லாம் கொள்கையில் ஒற்றுமையான கட்சி தான். எல்லோருக்கும் ஒரே கொள்கையா? அதிமுக அப்படியல்ல. தேர்தலில் ஓட்டுகள் சிந்தாமல் சிதறாமல் கிடைப்பதற்கான கூட்டணி. இப்படிப்பட்ட கூட்டணி சேர்ந்தால்தான் வாக்குகள் சிதறாமல் இருக்கும். திமுகவை அகற்ற வேண்டும் என்பதே அதிமுகவின் இலக்காக இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் நெஞ்சை நிமித்தி வாக்கு கேட்கிறோம். இப்படி ஒன்றாவது திமுக சொல்ல முடியுமா? மக்கள் விரோத ஆட்சியை 2024 கண்டிப்பாக மக்கள் அகற்ற வேண்டும் என்பதே எங்கள் நோக்கமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளாராம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.